பறவைகள் விழிப்புணர்வு. ஒரு ஊர்ல காகம், கிளி மற்றும் மனிதனும் நண்பர்களாக இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்றத பாப்போமா? அந்த பக்கமா விறகுக்கு வந்த மனிதன் அந்த பாடலை கேட்டு, ஆஹா காகமே என்ன சந்தோஷமா இருக்க போல. அது சரி, எங்க நண்பன் கிளிய காணோம். கோல்டன் ஸ்பாரோ இனஞ்சல ஆரோ நீ இல்லாத லைஃப் அட ரொம்ப ஜாரோ. அட நீயுமா பாடுற? என்ன நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அட அப்படிலாம் இல்லப்பா. ஆமா எங்களை கேக்குறியே, நீ என்னப்பா இந்த பக்கம்? அதுவா, விறகு எடுக்க மரம் வெட்ட வந்தப்பா. எனக்கு விறகு வேணும்னா அதனால தான் இங்க மரத்தை வெட்ட வந்தேன். ஓஹோ, உனக்கு விறகு வேணும்னா அதோ பாரு, காத்துல கீழே விழுந்த மரத்தோட காச்சு குச்சி, அதை எடுக்கலாம்ல. அதை விட்டுட்டு எங்களோட வீடான எங்க மரத்தை போய் வெட்ட போறியே மனிதா? என்ன உன்னோட மரமா? அது எப்படி சொல்ற? அது மனிதர்களால நட்டு வச்ச மரங்கள் தெரியுமா? என்னவோ பறவைகளால நட்டு வச்ச மரம்னு மாதிரி பேசுறியே. எங்களாலதான் இங்க அதிக மரமே உருவாகுது தெரியுமா? என்னது, உங்களால நிறைய மரங்கள் உருவாகுதா? அது எப்படி? ஆமா, நாங்க சாப்பிட்ட காய் பழத்தோட விதையை தான் நாங்க இந்த பூமியில போடுவோம். எங்களால முடிஞ்ச அளவு நாங்க இந்த மரத்தை வளர காரணமா இருக்கோம் தெரியுமா? ஆனா அந்த மரத்துல இருந்து வர அனைத்து காய், கனி, பூவு, பழம், மூலிகை எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போறீங்க. அஞ்சறிவுள்ள எங்களுக்கு சாப்பாடு தண்ணீர் கூட நீங்க கொடுக்கறதே இல்ல. அட பொய் சொல்லாத காக்கையே, நாங்க எப்போதும் காக்கான்னு கூப்பிட்டு உனக்கு சாப்பாடு போட்டதில்ல. ஆமா ஆமா, சாப்பாடு போட்டிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் எப்படியோ அதே மாதிரி தான் காகமான எனக்கு அமாவாசை, கிருத்திகை, நோன்பு அந்த நாள் தான் சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? அப்பதான் எனக்கு உங்க உறவுகளாகவும் கடவுளாகவும் நினைச்சு அன்பா காக்கான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுவீங்க. மத்த நேரத்துல காக்கா வாடிச்சு தருது, வத்தல் காயுது, அரிசி பொறி காயுதுன்னு சொல்லிட்டு எங்களை விரட்டி அடிப்பீங்க. ஆமா ஆமா, மத்த நாட்கள்ல நாங்க எங்களோட உணவை தேடி போகும்போது மனிதர்களாகிய நீங்க சாப்பிட்ட பிளாஸ்டிக்கை கீழே போட்டுட்டு அந்த பிளாஸ்டிக்கை நாங்க சாப்பாடு நினைச்சு சாப்பிடும் போது சின்ன சின்ன பறவைகளாகிய நாங்க அந்த பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு இறந்து போயிடுவோம். என்ன கிளி நண்பா, காக்கா தான் புரியாம பேசுதுன்னா மனிதர்களாக நேசிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட கிளியான நீ இப்படி பேசலாமா? பறவைகளை நேசிக்கிற நாங்க பறவையான மயில கூட தேசிய பறவையாக்கி இருக்கோம் தெரியுமா? ஆமா ஆமா, நான் தான் இதுல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த மனிதர்கள் என்ன மயிலக்கா மாதிரி தேசிய பறவையா மாத்துவாங்கன்னு பார்த்தா என்ன ஜோசிய பறவையா மாத்தி கூண்டுக்குள்ள நிப்பாட்டி கீ கீனு கத்தி ஜோசியமே தெரியாத என்ன ஜோசிய பறவையாக்கிட்டீங்க. அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி சில அழகான உயிருள்ள பறவைகளை கூண்டுக்குள்ள வச்சு உங்க வீட்டுல அலங்கார பறவையா மாத்திட்டீங்க. உங்களை நாங்க கூண்டுக்குள்ள வச்சாலும் நாங்க நல்லா தானே பாத்துக்கிறோம். மனிதர்களாகிய நீங்க மட்டும் சுதந்திரமா உங்க வீட்ல இருந்து எங்க வேணா போறீங்க. ஆனா நாங்க இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சு வச்சு வளர்க்கப்பட்டு சுதந்திரமே இல்லாம வாழ்றோம். எப்படி இருந்தாலும் நாங்க உங்களுக்கு உணவு, தண்ணீர் எல்லாம் எந்த விதத்திலயும் தரோம்ல. ஆமா ஒத்துக்கிறோம், ஒரு சிலர் உன்ன மாதிரி நல்ல மனிதர்கள் எங்களுக்கு உணவு, தண்ணீர்லாம் தரீங்க. அதுவும் ஒரு சில நாட்களுக்கு மட்டும்தான். நாங்க மத்த நாட்கள்ல தாகத்துக்கு தண்ணீர் தேடுவோம். ஒரு குளம், ஏரி கூட நீங்க விட்டு வைக்கிறது இல்ல. மனிதர்கள் அந்த நீரை மாசுபடுத்துறீங்க. உங்க வீட்ல கூட சின்ன பறவைகளுக்கு ஒரு உணவும் பாத்திரத்துல தண்ணீர் கூட வைக்கிறது இல்ல. அத கூட விட காகம் நண்பா, நம்ம வீடான மரங்களை மனிதர்கள் அவங்க தேவைக்கு வெட்டி மேலும் மழையை கூட வரவிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி நமக்கு உணவு, நீர் எல்லாம் நமக்கு கிடைக்கும்? ஏன் மனித நண்பா கோச்சிக்காத. உணவையும் காத்தையும் கூட நீ காசு கொடுத்து வாங்குற நிலைமை தானே உங்களுக்கு இப்ப வந்திருக்கு.
இயற்கையின் முக்கியத்துவத்தை புரிஞ்சு அதை பாதுகாக்கிறோம். ஆறறிவுள்ள நீங்க மரத்தை வெட்டாம இயற்கையை உங்களால முடிஞ்ச அளவு பாதுகாத்துக்கோங்க. ஆஹா, பறவைகளாகிய உங்க கஷ்டம் இப்பதான் எனக்கு புரியுது. நான் எப்போதும் உங்களுக்காக என்னோட வீட்டில் சின்ன பாத்திரத்தில் உணவும் தண்ணீரும் வைக்கிறேன். நீங்க 2 பேரும் எப்போ வேணா என் வீட்டுக்கு வந்து அதை சாப்பிடலாம். காகம் நண்பா, கிளி நண்பா, என்னை மன்னிச்சிருங்க. சின்ன விறகுக்காக நான் மரத்தை வெட்டணும்னு நினச்சேன். தப்பு தான். நான் இந்த மரத்துல இருந்து விழுந்திருக்க காய்ந்த குச்சியை எடுத்துட்டு போகிறேன். முடிஞ்ச வர பறவைகளை பற்றியும் இயற்கையின் முக்கியத்துவத்தை பற்றியும் எல்லா மனிதர்கள்ட்டையும் போய் நான் உங்களோட முக்கியத்துவத்தை நான் சொல்கிறேன். நன்றி நண்பா, மன்னிச்சுக்கோங்க நண்பா.